ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் அருமையாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 2வது வாரத்தில் அவருடைய பாதத்தில் வரும்படியாக கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக எல்லா தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல கூடுறோமோ அந்த இடத்துல அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதனால எல்லாம் வாயில திறந்து தேவனை நோக்கி எல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஆராதிக்கலாமா? துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 தேவனே. நன்றி அப்பா, அருமையாக எங்களை இதுவரைக்கும் வழி நடத்தினீரே. நன்றி ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தேவனே. நன்றி நன்றி. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட வீரமிடமை மனிதர்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்க 2 3 பேருடைய நாமத்தில் போராட்டத்தில் இருப்பேன் என்று வாக்கு பண்ண தேவனே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் சிங்காசனத்தை நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்.
ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொடுங்கப்பா. வந்து கொண்டிருக்கிற மக்களுடைய பெரிதமாய் கொண்டு வாங்க. வந்தவர்கள் ஆண்டவரே திரும்பி அதே வண்ணம் செல்லாதபடி ஆண்டவரே ஒரு பலத்தோடு ஒரு தைரியத்தோடு நீங்க தொடுகிற காரியத்தை ஆண்டவரே அனுபவித்து அவர்கள் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மாஷிக்காரமா இந்த கூட்டத்தை முழு பொறுப்புடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி. நாம் எல்லாம் இந்த இடத்துல அவருக்கு நன்றி பலி தானே செலுத்த வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் கரங்களை தட்டி நாம் தேவனை பாடலாமா? நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு ஆனந்தமே, என்னப்பா திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பா திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு
நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அருமையான தேவன் நம்முடைய தேவன். நம்ம எந்தெந்த இடத்துல இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பள்ளத்தாக்கில் நடந்தாலும் போதும், இல்லை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எவ்வளோ அருமையான தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, கண்ணும்போது என்னை கேட்பவரே.
ஹalleluya. நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகளை செலுத்தி நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
தான் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாம் சத்தமாக ஹல்லேலூயா. ஒன்ன சத்தமாக ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ள வரை நான் நின் புகழை பாடுவேன். இல்லைங்களா? தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இடரின் கடல்களை கழுவினவர், சென்றிவரன் உள்ளம் கழுவிடுவே. இடரின் கடல்களை கழுவினவர், சென்றிவரன் உள்ளம் கழுவிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்கள் நீக்கினவர், பாவியின் நோய் நீக்கினரே. பாரோரின் நோய்கள் நீக்கினவர், பாவியின் நோய் நீக்கினரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹிந்தில பாடலாமா? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும்.
அப்படியே தெரிஞ்சு நின்று தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நின்ற ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நன்றி. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிற நாம் எல்லாம் அப்படியே கைகள் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நாம் மாத்திரமல்ல, தேவ தூதர்களும் நம்மோடு சேர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த
நமக்குள்ளே அது இறங்கி வருகிறது. எவ்வளவு கிருபை நம்ம மேல். நாம் பாவியாய் இருக்கும் போதும், நாம் தேவனுக்கு எந்த விதத்திலும் உதவாத இருக்கும் போதும் அவருடைய கிருபை நம்ம வந்திருக்கிறது. அதனாலதான் நாம் பாவிகளாய் இருந்து கூடும்போது கூட அவருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. எவ்வளோ கிருபையெல்லாம் நம்முடைய கிருபை நம்ம மேல் எவ்வளோ கிருபை. ஹல்லேலூயா. எனக்கா இத்தனை கிருபை என் மேல், அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என் மேல், அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையை தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையை தேடி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. பயனிட நிலத்தில் போலும் மறைக்கப்பட்டவன் நான். வருவதை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தைப் போல மறைக்கப்பட்டவன் நான். வருவதை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசனமாக என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தீரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை நோக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கிப் போனவன் நான். வானத்திடம் நோக்கத்தனை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கிப் போனவன் நான். வாழ்ந்திடும் நோக்கத்தனை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வல்லவரே. உன் கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. அல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. வஷிகரடி வரவர நீனா ஹமாரி ஹமாரா தேவனே, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை மாத்திரம் எங்களை இதுவரைக்கும் வழி நடத்தினதாப்பா. எவ்வளோ நேரங்கள் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜீவனை எதிர்க்க இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் யோசித்த நேரத்தில் நீங்க எங்களை அருமையாக உங்களுடைய கிருபை எங்களை தூக்கி வைத்ததாப்பா. உங்களுடைய கிருபை எங்களை வாழ வைத்தது ஆண்டவரே. நாங்கள் இந்த 7 மாதங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தபடியினாலே நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் பேசி ஆண்டவரே எங்களை வழி நடத்தி வந்ததுக்காக ஆண்டவரே
ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம். எல்லாம் சில நிமிஷங்கள் தேவனை நோக்கி அப்படி ஆராதனை செய்யலாமா? ஹல்லேலூயா. ನಿನ್ನನ್ನು ನೋಡಲು ನೋಡುತ್ತಾ ಪ್ರೀತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆನು. எங்களை வழி நடத்துகிற தேவன் ನಿನ್ನನ್ನು ನೋಡಲು ನೋಡುತ್ತಾ ಪ್ರೀತಿಸಲು ನಾನು ಬಯಸುವೆನು. அதிசயனே மகா உன்னதனே நன்றியனே சுந்தரனே அதிசயனே மகா உன்னதனே நன்றியனே. அவர் நாமம்
கட்டுகளும் அது உடைந்து போகும். அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது எல்லா வியாதிகளும் அது நீங்கி போகும். நாம் இந்த இடத்துல வந்து சும்மா திரும்பி போகக்கூடாது. ஒரு விடுதலையோடு தான் நாம் திரும்பி செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்றைக்கு ஏதாவது உங்களுக்கு சோர்வனாகி இருந்தால் தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவடத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுடைய நாமத்தை உயர்த்துங்க. தேவன் நமக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. சோர்வான ஆவியை நீக்கும் தூயர ஆவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. யாராவது சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கிறீர்களா? அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை எல்லா கரங்களை உயர்த்தி
கைவிட்டாலும் அவர் பார்த்துக் கொள்ளுவார். டாக்டர்களே கைவிட்டாலும் என் தேவன் வியாதிகளை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் சோர்ந்து போக தேவையில்லை. எந்த இடத்துல நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை செய்வேன் என்று சொன்ன தேவன் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்த தேவன், ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்த தேவன் எல்லாவற்றையும் அவர் சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றி. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் தேவசாயம் அவர்கள் ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுடைய 2வது ஆராதனைக்காய் நன்றி. கர்த்தாவே, இந்த இடத்திலே பெறப்பட்டதான கூடுகையை நீர் கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆவிக்குள்ளாக்கி கர்த்தரை தொழுது கொள்ள ஆண்டவரே அவருடைய உள்ளங்களை ஏவி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
அன்பினாலும் இடைக்கட்டி பாதுகாத்து கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்தில் நிறுத்தி அதற்கு நன்றியுள்ளவர்களாக ஜீவிக்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீ இறக்க பாராட்டினபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 7 மாதமாய் கர்த்தாவே காத்து இந்த 8வது மாதத்தினுடைய 9வது நாளுக்குள் கடந்து வந்து இந்த மனமகிழ்ச்சி நாளை ஆசீர்வாதமாக்கி தந்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உடைய பிள்ளைகளுடைய கவலைகளை மாற்றினீர். இந்த வாரம் பூராவும் கடந்த வாரம் பூராவும் கிருபினாலும் இறுக்கத்தினாலும் முடிசூட்டினீர். வந்த ஆபத்துகள், நாசமோசங்கள், வன்கண்கள், வியாதிகள், விக்கிரங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபையாய் நீர் வைத்து எங்களை பாதுகாத்தீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரி இவ்வளவு நேரமாய் ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகள், உம்முடைய இரக்கம், தயவு இருக்கிறதான எஞ்சி இருக்கிறதான பகுதிகளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் காண உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவன் நல்லவராய் இருக்கிறார். அற்புதங்களை அதிசயங்களும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தி காத்து வந்து அவர் ஒவ்வொரு தேவைகளையும் அற்புத விதமாக அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஒரு பாடலை பாடும்போது தேவன் மகிமையாக காணிக்கையை இந்த சமூகத்தை செலுத்துவோம். அதுக்கு முன்பாக இந்த வாரத்தின் காரியங்களை நான் சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட் சர்வீஸில் சொல்கிறதுக்கு. காலையில் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி அர்லி 7 to 8 ஒன்லி. இல்லை வேணால் அடுத்த வாரம் வச்சுக்கலாம். கீப் இட் நெக்ஸ்ட் வீக். சரி, அடுத்த வாரம் வச்சுக்கலாம். ஒரு சிறிய காரியம் அன்றைக்கு, அதனால் அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி வச்சுக்கலாம். சரி, காலையில் உபவாச ஜெபம் இருக்கும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நமக்கு எப்பொழுதும் போல் இருக்கும். வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு நமக்கு காயர் ப்ராக்டிஸ் இருக்கும். 7:30 மணிக்கல்ல, 7 மணிக்கே நமக்கு காயர் ப்ராக்டிஸ் இருக்கும். அதனால் 7 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் எப்பொழுது போல் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் போல் காலை ஆராதனையும் 7:30 மணி ஆராதனையும் 9 மணிக்கு தமிழ் ஆராதனை. சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் நாம் கரெக்டாக சாயந்தரம் ஆராதனையை நம்ம தொடங்கிடுவோம். அதனால் இந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் வைத்து நீங்கள் ஜெபித்து நீங்கள் வாங்க பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய காரியத்தில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளோ தூரம் நம்ம தேவனுடைய காரியத்தில் நம்ம பங்கு பெறுறோமோ அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு தான், இல்லைங்களா? நம்ம எல்லாவற்றையும் பங்கு பெற்ற ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் இல்லை, யாருக்கு தான் ஆசீர்வாதம்? ஆமாம். சில நேரம் சிலரெல்லாம் யோசிக்கிறாங்க என்னவோ நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படுகிற மாதிரி, நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் என்றதுக்கு மேலாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வைப்பார். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அது இப்போது நம்ம இந்த டிஜிட்டல் மிக்சருக்காக நம்ம ஜெபிப்போம். அப்படியே கொடுக்க போகிற காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காகவும் நம்முடைய மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ரூத் மேரி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்த பின்பு நாம் காணிக்கையை நம்ம எடுப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாரும் நம்முடைய கண்களை மூடலாமா? கர்த்தர் தேவாலயத்தையும் ஊழியக்காரை உண்டாக்கினவர் அவரே. இன்றைக்கு ஒவ்வொன்றையும் நம்முடைய சபைக்கு கொடுக்கிறார் என்றால் நம்மேல் வைத்த கிருபை, நம்முடைய சபை மேல் வைத்த கிருபை. அதற்காக நம்ம எல்லாரும் அந்த வாங்கப்பட்ட அந்த பொருட்கள் நேரம் நம்முடைய கரங்களை நீட்டலாமா? எல்லா கையை குறியாகுதுங்க, நீட்டுங்க இன்னும். அப்போ தான் நம்முடைய சபையுடைய பெரிய சபையை கொடுப்பதும் பெரிய நிறைய ஆத்துமாக்களை கொடுக்கறதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இதை கொடுத்ததற்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் அப்பா. நமக்கு சோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் கரங்களை நீட்டுங்க, யாருடைய கரமும் கீழே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கரங்களை நீட்டும் போது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தானா தேடி வரும். நான் ஏன் கையை நீட்டணும், நான் எல்லாரும் நீட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா, உங்களுடைய குடும்பத்தை கட்டும், உங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திக்கிறது.
உங்களுடைய கரங்களை நீட்டப்படும் போது Hallelujah. ரெஹந்தலரு செபியா ரசெபியா ரந்தல ரகோதிய ராய்சியா கியா லெகினிய ரோகிய நொகுதிய ரந்தல ரபௌதிய ரை சிப்பிய அமோசிக்கு ரகுதரே பியோர் இன்னித்திலாரத்தியா லகுதரியா அனுஷராதியராக பியோர் ரிபியூ அபினியா அல்லுத்துரி பியூ ரிக் அனுத்துலரத்தியா लेसे हेनी प्यार इखारा दोरा बाला रत्या Hallelujah. शकिनियन दोरा खारा बहा महिर रगोरनी म्यूरी मिसेके नवाउदिर अद्या நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே எல்லாம் உம்முடைய கிருபையால் வந்தது ஆண்டவரே தானாய் ஒன்று வரவில்லை ஆண்டவரே எல்லாம் உம்முடைய கிருபையாய் உம்முடைய தயவாய் எங்களுக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கொடி கொடியாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பொருளை கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உமக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஆண்டவரே Amen. ஷகுடர் அந்தலரோகி ரத்யா கேமல கிரிய பரபோ சேரிபிலவோ ஷண்டராத ரத்யா இதை வாங்கின குடும்பம் நம்ம செபிக்க போகிறோம். லதா குடும்பம் சின்ன குடும்பம் கொஞ்சம் தயவு செய்து முன்னால் வாங்க. ஒவ்வொன்று இந்த ஆலயத்திற்கென்று கொடுக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு தெய்வம் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம மனப்பூர்வமாய் கொடுக்கிறோமா? ஒரு காரியம் கொடுப்பதற்கு முன்பதாக ஷகடரி அனந்த ரபோ ஷரீரிய ரபோத்திய ரபோட்சியாரா காதையாரா குடும்பமாக முன்னால் அப்படியே நில்லுங்க. அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டலாமா? அவருடைய அவர்களுக்கு நேராக நம்முடைய கரங்களை நீட்டலாமா? இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிற ஒரு கரமா கொடுக்கிற ஒரு குடும்பமா கர்த்தர் வைத்திருக்கிறபடியால லேஷே க்யானந்தரபா தியாரபால ரபாத்தியராதியராத்யா யஹந்தல ரசேக்கேராதாராத்யா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே விக்கிரத்தை ஆராதித்த உம்முடைய மகள் கர்த்தாவே உமக்கென்று இத்தனை பெரிய காரியங்களை முன்வந்து செய்ததுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வரும் நாட்களுடைய ஊழியத்திலே இது டபுளா என்ற ரெட்டிப்பாணி செய்வதற்காக நன்றி. ரகோதரத்யா ரிபியா ரபா ரகிர சேகரதிரத்யா ஷிங்கரபால ரபாத்யா லிபா ஷடிரி பரவாத்யா பியரி பிரபி தியாரி பரவாத்யா ஷங்கரபோதிரத்யா ஆண்டவரே இவர்களை தொடங்கும் போது சொந்த சபையை தான் நீங்கள் கொடுக்க போறீங்க ஆண்டவரே. சொந்த இடத்தெடுத்த இவங்க ஆராதிக்க போறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்மாக்களோட தான் நம்ம இடத்துல ஆராதிக்க போறான் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே உம்முடைய மகனுக்கு தெரிந்தவர்கள் அநேகர், ஆனால் தெரியாத தேசத்தில் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் மகிமைப்படுத்துவதற்காக கொடான கோடி நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால இவருடைய ஊழியத்தை இவருடைய குடும்பத்தை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளின் பிள்ளைகள் காணபடி மனதார இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. உம்மால முடியும் ஆண்டவரே. எங்களுடைய பார்வைக்கு இது பெருசு, ஆனா உங்களுடைய பார்வைக்கு இது டஸ்ட் ஆவியானவரே. ஓ சங்கதர ரகுதரபால ரபாத்யா நீர் சாட்சியாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இவளுக்கு தேவையான சுகபல ஆரோக்கியத்தோடு கூட எல்லா ஆசீர்வாதத்தினால நாங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் செபிக்கிறோம். விசேஷமாக கொடுக்க போகிற காணிக்கைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைகளும் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து பன்மடங்கான உயர்வின் ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக. பேச போகிற நம்முடைய தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை மறைத்து நிறங்களுக்காக பேசு ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை நீர் எப்படியும் கொடுத்துருவீங்க ஆண்டவரே. ஆனால் பலவீனத்தோடு கூட குறையோடு இருக்குமானால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட
என்னை எங்களை தகுதிப்படுத்தி எங்களுடைய எல்லா காரியங்களும் உமக்கு என்று முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு கொடான கொடி நன்றிய ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என் ஆவியானவர் பொறுப்படுத்து இதுவரைக்கும் நடத்தின இனியும் நடத்தி ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் விசேஷமாக இன்னும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த சபையை எதிர்பார்க்கிறோம். உம்மால் எல்லாம் கூட நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அப்படியே செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சண்டே கிளாஸ் எப்பொழுதும் போல் சாட்டர்டே 5:30 மணிக்கு இருக்கும். பிள்ளைகள் அந்த நாளிலே வந்து அதில் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கை செலுத்துவோம். ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಅರಸಿ ನನ್ಮುಖದಿ ಮಾಡಲಿಲ್ಲ ಸೇವೆ ಮಾಡುವೆ ಸರ್ವಲಂಘ ದಾಸನುದ ಆರಾಧಿಸುವೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಅರಸಿ ನನ್ಮುಖದಿ ಮಾಡಲಿಲ್ಲ
நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அநேக நேரம் நாம் இன்றைக்கு கேட்ட சாட்சியின் பிரகாரம் சில நேரம் நம்முடைய யோசனைகள், நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு விட நம்முடைய ஆலோசனைகள் தான் அது பெரிதாக இருக்கிறது. தேவன் மேல் வைத்திருக்கிற காரியத்துக்கு விட நாம் யோசிக்கிற காரியம்தான் அது பெருசாய் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஒரு வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால், இதை நான் கீழே விழுகாதபடிக்கு நான் கொண்டுட்டு போவேன் என்று நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு இருக்குது இல்லைங்களா? நம்ம வண்டியை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நான் பின்னால் உக்காந்துக்கிறேன், நீ ஓட்டுப்பா அப்படின்னு சொன்னால், நமக்கு பின்னால் உக்காந்துட்டு இருந்தால் கூட கொஞ்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் திக்குன்னு இருக்கும். எப்படி வண்டியை கொண்டுட்டு போவாங்க, வண்டியை எப்படி ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்னவா இருக்கும்? கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட போகாமலே நம்ம வண்டியை கொடுத்துட்டோம்னா, சிலருக்கெல்லாம் வண்டி கொடுத்துட்டோம்னா வர்ற வரைக்கும் நமக்கு பயமாக இருக்கும். வண்டி போகிற நிலைமையிலேயே நமக்கு திரும்ப வருமா? பவிதா கையில் ஒரு தடவை வண்டி கொடுத்து போயிட்டு இண்டிகேட்டரை ஆன் பண்ணேன்னா இண்டிகேட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும் பின்னால் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு? வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டாட்டி இண்டிகேட்டர் போடுன்னா இண்டிகேட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது மாதிரி சில நேரம் நமக்கு வண்டியை சிலர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அது கொஞ்சம் தைரியம் இருக்கும். எப்படியாவது இதை நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போது நாம் செய்கிற காரியத்தை, அது வேலையாக இருக்கட்டும், வேறு எதானாலும் இருக்கட்டும், அது நம்ம செய்யும்போது நமக்கு கொஞ்சம் தைரியம், ஓ இது நல்லா தான் நம்ம செய்வோம். ஆனால் வேறவங்க கையில் கொடுக்கணுன்னா கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்கும். அதே போல தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ மக்களுக்கு ஆண்டவர் மேலே ஆண்டவர் செய்வார் என்று கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நாங்களே செய்திருவோம், நாங்களே அதை எப்படியாச்சும் நம்ம பண்ணிடலான் தான் இருக்குமே வழிய, ஆண்டவர் கையில் கொடுத்துட்டா ஆண்டவர் கரெக்டாக நடத்துவாரா நடத்த மாட்டாரா என்று நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கிறது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பயம் இருக்குது? யோசித்து பாருங்க. எத்தனை பேருக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு பயம்? உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையா? ஆண்டவர் கையில் கொடுக்கணுன்னா கொஞ்சம் பயம். நம்மளே பிரயாசப்பட வேண்டாம், நம்மளே எல்லாவற்றையும் நடத்தணும், நம்மளே எல்லாம் பார்த்து கொள்ளணும், நம்மளே எல்லாம் பண்ணிடணுன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஆண்டவர் கையில் கொஞ்சம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏனென்றால் சில நேரம் ஆண்டவர் கையில் இதை கொடுக்கணுமா என்று கூட நமக்கு யோசனையே வர்றதில்லை. எல்லாம் கைவிட்டடாதான் கடைசியில் ஒரு யோசனை வரும், ஐயோ ஆண்டவருங்கிற ஒருவர் இருக்கிறாரே, அவர் கையில் நம்ம எல்லாம் பண்ணலாம் எடுத்து கொடுக்கலான்னு எப்போ தான் யோசனை வருதுன்னா, எல்லாவற்றையும் நம்ம முயற்சி செய்து அதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஓஹோ ஆண்டவர்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் சொல்கிற மாதிரி தான், எங்கள் கையில் நீ ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கும்பிடுற ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் கொடுங்க. அப்போ மாத்திரம் எப்படி நம்ம கொடுக்க முடியுது? இதை நீங்கள் யோசித்து பார்க்கும்போது எல்லா காரியத்திலையும் நமக்கு முதலாவது யோசனை வர வேண்டிய காரியம் என்னவென்றால், முதலாவது நம்ம ஆண்டவர் கையில் கொடுக்கணும். அப்புறம்தான் நம்ம ஆண்டவர் நடத்துகிற விதத்தில் நம்ம நடக்கலான்னு என்கிற யோசனை நமக்கு ஒருபோதும் வராது.
சீஷர்கள் படகுல இருந்தார்கள். அவர்கள் என்னென்னவோ பிரயாசப்பட்டார்கள். எல்லாம் பிரயாசம் பட்ட பின்பு அவர்களாலே அந்த படகு என்ன பண்ண முடியல, அவர்களால சரிப்படுத்த முடியல. அப்பொழுதுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள், ஐயோ, ஆண்டவர் எங்கே நம்ம கூட படுத்துட்டு இருக்கிறாரே, அவரை போய் நம்ம என்ன பண்ணலாம், எழுப்பலாம். அந்த இடத்துல போய் சொல்கிறார்கள், அந்த இடத்துல போய், ஆண்டவரை நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு என்னவா இருக்குது, பிரியமாயிருக்கிறதா என்று நம்ம எங்கே தான் வாசிப்போம். நம்ம 8ஆம் அதிகாரம் மத்தேயு 23 வீட்டில் போய் வாசிங்க, நேரமாகி போச்சு. அதனால நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு 8:23 நம்ம இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற பதில் தான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். இவர்கள் அந்த இடத்துல போய் கேட்டதல்ல. ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னது, அற்ப விசுவாசிகளை. என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை. ஆண்டவர் ஐயோ அப்படியா, நம்ம சாக போகிறோமா, நான் எந்திரிக்கிறேன், நான் மேஜிக் பண்ணுறேன், நான் நிற்கிறேன், அதை நிறுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல பேசல. அவர் யாரை தான் பார்த்து பேசுகிறார், அப்படி சீஷர்களை பார்த்து பேசுகிறார். அப்படி அற்ப விசுவாசிகளே, உங்கள் விசுவாசம் எங்கே போய்விட்டது? சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம பிரயாசப்பட்டு அந்த இடத்துல கொடுக்கும்போது ஆண்டவர் அதை தான் யோசிப்பார், இல்லைங்களா? இதை நீ முதலையே எனக்கு செய்திருந்தா நான் உன்னை அருமையாய் வழி நடத்தியிருப்பேன்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ வேதனைப்பட்டு, இவ்வளோ கண்ணீர் மத்தியில் எல்லாம் உருண்டு பிறண்டு எல்லாம் முடியல என்று போய் அந்த இடத்துல அப்புறம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எப்படியாச்சும் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் என்னை வழி நடத்துங்க என்று சொல்லி யோசிக்கும் போது ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், அற்ப விசுவாசியே, இவ்வளோ பிரச்சனைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நீ என்ன பண்ணியிருக்கலாம், என்கிட்ட நீயே வந்திருக்கலாமே. நான் தான் சொன்னனே, உன் வழிகள் என் வழிகளே அல்ல, நீ யோசிக்கிற மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், நான் அப்படியெல்லாம் நடத்துகிறது, நீ வேற மாதிரி யோசிப்ப, ஆனால் நானோ என்ன பண்ணுகிறேன், என்னுடைய வழியில். அதுக்கு தான் நீங்கள் பார்க்கும்போது நீதிமொழிகளிலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, வாசிங்க, மைக் வச்சிருக்கிறவங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 5-6. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், உன் சுயபுத்தியின் மேல் நீ சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. ஆமா, உன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு நீ யார் மேல சாய்ந்திரு, கர்த்தரில் நம்பிக்கையாய், கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. மறுபடியும் நான் வண்டிக்கு எக்ஸாம்பிளுக்கு வரும்போது, சிலரெல்லாம் காரை ஓட்டுனா தூக்கமே வராது, சிலரெல்லாம் கார் ஓட்டுனா நம்ம நல்லா தூங்குவோம். பார்த்துருக்குறீங்களா? சிலர் காரை ஓட்டும்போது எங்கே போய் இடிச்சிருவாங்கன்னு அந்த பயத்திலேயே தூக்கம் வராது. ஆனால் சிலரெல்லாம் வண்டி ஓட்டும்போது நமக்கு நல்லா தூக்கம் வரும். ஏன் சொல்லுங்க, நமக்கு முழு இருதயம் நம்ம எங்கே தான் கொடுத்துட்டோம், டிரைவர் கையில் கொடுத்துட்டோம். அவர் நல்லா கொண்டுட்டு போய் எந்த இடத்துல சேர்க்கணும் அந்த இடத்துல சேர்ப்பார் என்று நம்பிக்கையோடு நல்ல நித்திரை வரும். சிலரெல்லாம் பார்த்து கொடுத்தா கூட ஐயோ. ஆனால் சில மனைவிகள் எப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இருந்தாலும் அவங்க பின்னால் உக்காந்துட்டு அவங்க டிரைவ் பண்ணுறது தான் பெருசாக இருக்கும், இல்லையா? நம்ம கலாமெல்லாம் பார்ப்போம், பின்னால் என்னென்ன வருதுன்னு சொல்லிகிட்டே வருவாங்க. பின்னால் பஸ்ஸு வருதா, பின்னால் லாரி வருதா, ஐயோ பக்கத்தில் வந்துட்டான், தூரத்தில் இருக்கிறான் அப்படின்னு இங்கேருந்து தொடங்கின இடத்துலேருந்து போய் நிறுத்துகிற வரைக்கும் ரேர் மிரர் தேவையே இல்லை. பின்னால் கண்ணாடி என்னவே தேவையே இல்லை, என்ன சவுண்டே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்.
எவ்வளோ தூரத்தில் வண்டி வருது, எவ்வளோ தூரத்தில் வண்டி நிற்கிது அப்படின்னெல்லாம் தெரியும். அப்போது அது மாதிரி எல்லாம் ஆண்டவர் வந்து நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் இன்றைக்கு எவ்வளோ தூரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் இன்றைக்கு கேள்வி. நமக்கு உக்காந்துட்டு இருக்கிறோம், அநேக வார்த்தைகள் கேட்டிருக்கிறோம், அநேக சாட்சிகள் நாம் கேட்டிருக்கலாம். ஆனாலும் நமக்கு வருகிற ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வளோ காரியங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு இருக்கிறோம். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா, இதெல்லாம் ஆண்டவர் இடத்துல சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது தான் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். எவ்வளோ சின்ன காரியம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் கரெக்டாக நடக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்பு கொடுன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் நாம் எவ்வளோ தூரம் நம்ம ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி தான் நம்ம இன்றைக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு நாம் யோசிக்கிறது. ஆண்டவரிடத்தில் கொடுக்கும்போது எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது என்று சொல்லி தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் எல்லாவற்றையும் கரெக்டாக நம்ம கொடுத்துட்டா ஆண்டவர் என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்று தான் நாம் சில நிமிஷங்கள் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம ஜெபத்துக்கு நம்ம செல்லலாம். முதலாவது நம்ம பார்க்கலாம், காலையில் பார்த்த ஒரு எக்ஸாம்பிளை தான் நம்ம பார்க்க போகிறோம். யோசேப்பை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தில் நீங்கள் யோசேப்பை நீங்கள் வாசிக்கிறீர்கள். நீங்கள் அந்த இடத்துல வாசிக்கும்போது ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். என்னவென்றால், யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவர் அவரோடு இருந்தபடி இருந்து என்ன பண்ண அப்படியா அந்த இடத்துல அனுகூலமாய் வைத்தார். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல இருக்குது, எந்த வசனம் இருக்கிறது சொல்லுங்க. 39ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்க. கர்த்தர் அவனோடே இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலே அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமா, அவன் என்ன செய்தாலும் சிறைச்சாலை தலைவன் என்ன பண்ணல, அவனை விசாரிக்கல. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தது. யோசேப்பு என்ன செய்தாலும் அது என்னதான் செய்வானா, கரெக்டாக தான் செய்வான். யோசேப்பு அவர் எது செய்தாலும் அது கரெக்டாக தான் செய்வா அப்படி என்று. எத்தனாவது வசனம்? 39 23 39:23. ஜெனிசிஸ் 39:23. அப்போ அந்த இடத்துல பார்க்கலாம், அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். என்ன கான்ஃபிடென்ஸ்னா, யோசேப் கையில் நான் வேலை கொடுத்துட்றேன், யோசேப்பு எப்படி செய்தாலும் அது கரெக்டாக தான் செய்வார். ஏன் கரெக்டாக செய்வார் என்றால், யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு எல்லாவற்றையும் ஆண்டவரின் சொல்லுகிறபடிதான் அவர் நடந்தபடி. அவன் உக்காந்துட்டு இருக்கிற நிலைமையை பார்த்து அவன் அந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கல. அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து அவன் வந்து அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கல. நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்று நான் ஒருபோது யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அந்த இடத்துல உக்காந்துட்டு ஜெபம் பண்ணல. ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றால் அவன் என்ன பண்ணி கொண்டிருந்திருப்பான்? சிறைச்சாலையில் உட்கார்ந்து ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று ஆராதனை செய்து கொண்டிருந்திருப்பான். தேவனுடைய பிரசன்னம் எங்கே வருகிறது? எங்கே வருகிறது? நீங்கள் உட்காந்துட்டு ஆராதனை செய்யும் போது தான். அப்போ அவன் வந்து அங்கே குறை சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்க மாட்டார்?
வந்திருக்க மாட்டார். அந்த இடத்துல வந்து அவன் புலம்பல் பாடிட்டு கொண்டு இருந்திருந்தால் ஆண்டவர் வந்து சரி எப்படியாச்சும் இவனை எடுத்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு அவர் பண்ணிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவன் அதையெல்லாம் செய்யல. அவன் அந்த சிறைச்சாலையிலையும் உட்காந்துட்டு என்ன பண்ணி கொண்டு இருந்தா, அப்படி ஆராதனை செய்து கொண்டு இருக்கும்படினால தான் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தது. தேவன் அவனை வழி நடத்தினாராம். அப்போ தேவன் மேல் நாம் சாய்ந்து இருக்கும்போது முதல் காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, நாம் செய்கிற எல்லா காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವೋ ಅದನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ. ಐ ಆಮ್ ಜಸ್ಟ್ ಟಾಕಿಂಗ್ ಟು ವಿನಯ್. ವಾಟ್ ಎವರ್ ಯು ಥಿಂಕ್ ಗಾಡ್ ವಿಲ್ ಡೂ ವೆನ್ God is there along with you. God, because God was with him, and what he did, the Lord made it to prosper. ஆண்டவர் வாய்க்க செய்தார். இவன் என்ன பண்ணானும் ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் நல்லதான் நடக்கணும் தான் ஆண்டவர் யோசித்தார். அப்போ தேவன் மேலே சாய்ந்து இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நடத்துவார். அது நடத்துறது மாத்திரமல்ல, அது செழிப்பாக தான் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால இவனுக்கு வந்து இந்த சிறைச்சாலையினோட அதிபதிக்கு எந்த டென்ஷனுமே இருக்கல. கொடுத்துட்டு நீ செய்யப்பா, நீ என்ன பண்ண, நீ செய், நான் வந்து ஆறாமல் இருக்கிறேன், என்ன தெரியும் ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், நீ அவன் போத்திபார் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு இருந்த அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுகிறான், அப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியை விட்டு மீதி எல்லாவற்றையும் யார் கையில் தான் கொடுத்தா, அப்படி சொல்லுங்களேன், யோசேப்பு கையில் கொடுத்தா. அப்படி யோசேப் கையில் ஏன் கொடுத்தா, அப்படி அவனுக்கு தெரியும் இவன் பண்ணால் அது நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். ஏன் அன்று அவன் கேட்கவே இல்லை. அவன் வந்து பார்த்தான், ஐயோ முதல் இவனை வெறும் தளபதியாக மாற்றிட்டா நல்லா இல்லை, இவனுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணிடலாம், கொடுத்துட்டு நான் ஜாலியாக இருக்கலாம். அந்த இடத்துல யார் இருந்தா, அப்படி சிறைச்சாலையினோட தலைவன் வந்து பார்க்கிறா, அப்படி அவன் வந்து எல்லாவற்றையும் இங்கே கையில் கொடுக்குறா. அப்படி இங்கே போத்திபார் பார்க்குறா, அப்படி ஐயோ இவன் செய்கிற காரியமெல்லாம் எப்படி இருக்குதா, ஆமாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த இடத்துலையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் யோசேப்போட இருந்தபடினாலே அவனுக்கு அவன் என்னவா இருந்ததாம், எல்லாவற்றும் ஆசீர்வாதமாக இருந்ததாம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இன்னும் சரிய சில காரியங்கள் முடிய மாட்டேங்குது? ஏன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசிக்கிறது போல நடக்க மாட்டேங்குது? அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்னவென்றால் யோசேப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தான். நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? எவ்வளோ காரியத்தை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க? எவ்வளோ காரியத்தை நீங்களே சுயமாக இருக்கிறீர்கள்? எவ்வளோ காரியத்தில் நீங்கள் வந்து ஆண்டவருக்கு பாதியும் நீங்கள் பாதியும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? சிலரெல்லாம் ஆண்டவர் கையில் கொடுத்துருவாங்க, ஆனால் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அதை நீ மறந்துருப்பா, நான் கரெக்டாக பண்ணுறேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க, என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டிங்களா, நீங்கள் வந்து எப்படி இருக்கக்கூடாது, பின்னால் உக்காந்துட்டு நீங்கள் டைரக்ஷன் சொல்லக்கூடாது. ஓட்டணும்னு ஆண்டவர் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவர் ஓட்டுறதெல்லாம் நீங்கள் தைரியத்தோடு உக்காரணுமே வழியே, ஐயோ இப்படி போனால் நல்லா இருக்கணும்னு பின்னால் வந்து ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ண அல்ல நம்ம தேவனிடத்தில் கொடுக்கறது. சிலரெல்லாம் கொடுத்துருவாங்க, ஆனால் கூட அட்வைஸும் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு, ஆண்டவரை நீங்கள் அதை செய்யுங்க, ஆண்டவர் இதை செய்யுங்க. ஆண்டவர் நடத்துகிற விதத்தில் விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணுமோ அப்படி என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். போராடுறது நம்முடைய வாழ்க்கையில்,
போராடுறதுக்கு ஆண்டவர் அதையெல்லாம் செய்வார். சும்மா நம்ம கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் மீன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நதிக்கு எப்படி தான் போகும்? அதுக்கு எதிர்நோக்கி தான் அது போயிட்டு போராடிட்டு தான் இருக்கும். அது உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? நதி எங்கெங்கே கொண்டுட்டு போகுதோ அது அங்கே அப்படியே போகும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் நடக்கிறது எப்படி என்றால், எல்லாவற்றையும் ஆண்டவர்களை கொடுத்துட்டு அந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல போகும்போது தான் ஆண்டவர் அருமையாக நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கே போய் இங்கே போய் அதை போராட்டம் இந்த போராட்டத்தை எல்லாம் நம்ம செய்யறதுக்கு விட, ஆண்டவரே நான் என்றைக்கு அப்பா கரத்தில் நான் கொடுத்துட்டேன், நான் எந்த பிரயாசத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் எங்கே கொண்டுட்டு போகிறீங்களோ, நீங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறீங்களோ அதே போல தான் நான் இருக்கேனே வழியே, நான் என்னுடைய சுய புத்தியினாலே நான் நடக்க மாட்டேன். இதிலிருந்து நான் நடக்கவே மாட்டேன் என்று எவ்வளோ ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமாக உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அதுபோல் நம்மை எந்த இடத்துல எப்படி யோசிப்பே நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உயர்ந்திருப்பீங்க. நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தீங்களாலும் நீங்கள் அந்த இடத்துலையும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி தான் வைப்பார். நீங்கள் ஒரு ராஜா கையில் இருந்தால் கூட அங்கேயும் அந்த இடத்துலையும் ஆண்டவர் உயர்த்தி தான் வைப்பார். அது மாத்திரமல்ல, உங்களை ஆளுகை செய்ய அவர் வைப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு கடைசியாக அவன் போன இடத்துக்கு, பார்வோன் இடத்துல அவன் என்ன பண்ணுகிறாப்படி போறாப்படி. அந்த இடத்துல அவன் தன்னுடைய என்ன எடுத்து கொடுக்குறாப்படி, மோதிர சின்னத்தை எடுத்து கொடுத்து, எனக்கு என்னது நீ ஆளுகை செய்யப்பா, இந்த முத்திரை போட்டால் அதுதான், அதை என்னால் கூட என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அப்போ யோசேப்பு அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகணும்னா அவன் சிறைச்சாலையிலையும் என்ன பண்ணிட்டு இருந்தான், உண்மையாய் தான் இருந்தான். போத்திபார் வீட்லேயும் அவன் என்னதான் இருந்தான், உண்மையாய் இருந்தான். அவன் போகிற இடத்துலையெல்லாம் உண்மையாய் இருந்தான். போகிற இடத்துலையெல்லாம் ஆண்டவர் கையில் அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் அவனோடு எல்லாவற்றிலும் இருந்தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் வேதனை வந்தாவே ஆண்டவருக்கு நம்ம கேள்வி கேட்குறோம். கொஞ்சம் வேதனை வந்தாவே ஐயோ இது சரியான வழியில் நம்ம போகிறோமா, ஆண்டவர் ஏன் இப்படி கொண்டுட்டு போகிறாரு. என் பிள்ளைகள் தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். போகிற வழியில் தான் போகணும். கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தால் கூட 2 கேள்வி பின்னால் இருந்து வரும். ஏன் இப்படி போகிற, எதற்காக போகிற, எங்கே அங்கே என்ன இருக்குது உனக்கு வேலை அப்படின்னு ஒரு 100 கேள்வி பின்னால் இருந்து வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லை, என் தேவன் அருமையாக என்னை வழி நடத்துவார். என்னுடைய படகுல என் ஆண்டவர் இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு நான் என்ன பண்ணுவேன், எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர் எனக்கு ஜெயிலில் கொண்டுட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவர் என்னை அரண்மனைக்கு கொண்டுட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவர் வேற எங்கேயாச்சும் வனாந்தரத்தில் கொண்டுட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அதை நான் கேள்வியும் கேட்க மாட்டேன். யோசேப்பு ஒரே இடத்துலையாவது கேள்வி கேட்டிருக்கிறாடியா, நான் ஏன் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் ஏன் இந்த போத்திபார் வீட்டில் இருக்கிறேன், நான் ஏன் பள்ளத்துக்குள்ளே இருக்கிறேன். அவங்க அண்ணனுக்கு பள்ளத்தில் போட்டிருக்கும் போதே அவன் திரும்பி ஓடி வந்திருக்கணும். நம்மளாம் அப்படி தான் பண்ணியிருப்போம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்னை உயர்த்துறதும் வேண்டாம், எங்கள் அப்பா அம்மா வணங்குறதும் வேண்டாம், நான் எங்கள் அப்பா கிட்ட நான் ஓடி போகிறேன்னு ஓடி வந்திருப்போம் இல்லையா.
ஆனாலும் அவன் பள்ளத்தில் இருந்தாலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான். சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு இருந்தான். அவன் அரண்மனைக்கு போயும் அவனுக்கு பெருமை வரல. அந்த இடத்துலையும் ஆண்டவர் கூட இருந்தார். நம்ம கொஞ்சம் உயர்ந்து போனாலே எல்லாவற்றையும் மறந்துடுறோம். நீ யாருப்பான்னு கேட்குறோம். ஆனால் அவன் அப்படி கேட்கவே இல்லை. அவன் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய அண்ணன்மார்களையும் யாரெல்லாம் அவனுக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களையும் அவன் நினைத்து கொண்டு தான் இருந்தான். அண்ணன்மார்கள் பேசும்போது இவன் ஓடி போய் கதவு திறந்து அழுதானா. ஐயோ, என் அண்ணன்மார்கள் என்கிட்ட வந்திருக்கிறார்கள், அவர்கள் துரோகம் பண்ணலன்னு அன்றைக்கு அவன் யோசிச்சிருக்கலாம். என் அண்ணன் தான் காரணமாக இருந்தா அப்படி என்று சொல்லி அவன் யோசிக்கவில்லை. ஆனால் அவன் ஒன்று மாத்திரம் யோசித்தான். அவர்கள் எனக்காக தீமையை நினைத்தார், என் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு தீமையாய் நினைக்கிறார்களோ, யார் உங்களை விளைவிக்கிறார்களோ, யார் உங்களை பார்த்து ஏளனம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நீங்கள் பேசி அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க தேவையில்லை. அவர்களை ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். உங்களை அருமையாய் அவர்களை ஆளுகை செய்ய ஆண்டவர் உங்களை வைப்பார். அதுதான் நம்ம பாடுகிறோம். யார் ஏளனம் செய்தாலும் சரி, என் எதிரிக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போனார்களோ அவர்களை நீங்க ஆளுகை செய்யும்படியாக தான் ஆண்டவர் வைப்பார். அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் என் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை பற்றி கவலைப்படலை. இவங்கெல்லாம் இவங்கனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. இந்த நிலைமையில் இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவனை தான் நான் ஆராதிக்க வேண்டும். அவர்கள் என்ன வேணாலும் செய்து கொண்டு போகட்டும், என்ன வேணாலும் என்னை பண்ணட்டும். ஆனால் என்னுடைய வாயில் அவர்களை தூஷிக்கவோ அவர்களை விரோதிக்கவோ இல்லை. ஆனாலும் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் இந்த நிலைமை என்னுடைய நிலைமை அல்ல. என் தேவன் இந்த நிலைமை விட்டு என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். என்னை பெரிய இடங்களுக்கு கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அதுதான் எனக்கு ஃபவுண்டேஷன். யார் எங்களை தீமை செய்கிறார்களோ அது எனக்கு என்னவா இருக்கிறது? எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவ்வளோ ஆழமான ஃபவுண்டேஷன் ஆண்டவர் எனக்கு போடுகிறார். ஏனென்றால் அவ்வளோ பெரிய உயரங்களிலே என்னை வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு எவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் நமக்கு போடணும். அந்த ஃபவுண்டேஷன் மேலே நின்று என் தேவனை நான் ஆராதிக்கும் போது, எல்லாவற்றையும் என் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்னை உயரங்களிலே பறக்க செய்து, உயரங்களிலே எனக்கு எதிரியாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நான் ஆளும்படியாக என் தேவன் அந்த இடத்துல வைப்பார். இது எப்போ தெரியுங்களா? எல்லாவற்றையும் எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் என் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனை நீங்கள் என்னுடைய வாழ்க்கை நடத்துங்கப்பா, நீங்கள் என்னுடைய காரியத்தை பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் என் குடும்பத்தை நடத்துங்க, நீங்கள் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருங்க, நீங்கள் நான் எங்கெங்கே போகிறேனோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இருங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, அது வேணா அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். ஆண்டவரை சார்ந்து நம்ம ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வெறும் யோசேப்பை மாத்திரம் பார்த்தோம். இன்னும் மீதி இன்னும் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நிதானமாக எப்போ நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ பார்க்கலாம். கண்களை மூடலாமா? தேவனை பார்த்து, ஆண்டவரே, ஆமாண்டவரே, முழுமையாய் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் என்னை எங்கே கொண்டுட்டு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சிறைச்சாலை கொண்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரே ஒரு போத்திபார் வீட்டுக்கு கொண்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் சிறைச்சாலையில் என்னை வைத்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த சிறைச்சாலையிலிருந்து நான் அடுத்ததாக நான் அரண்மனையில் இருக்க போகிறேன். நான் இந்த உலகத்தையே ஆளதான் நீர் என்னை இந்த காரியங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த வழிகளெல்லாம் நடத்தினதெல்லாம் நான் அதை பார்த்து நான் தூஷிக்க மாட்டேன், அதை பார்த்து நான் வேதனைப்படுத்த மாட்டேன். ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிற அதை நோக்கி, அந்த லக்கத்தை நோக்கி நான் போவேன் என்றெல்லாம் கன்னடத்தில்
சாரி, எல்லாம் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தாசனுனா தேவா, தாசனுனா தேவா, தாசனுனா தேவா, தாசனுனா. முடிவாக வேத பிரதர் ஜெயக்குடிகள் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் கேட்ட ஒவ்வொரு முறை ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இருதயத்தில் அது பதியப்பட்டு ஆண்டவருடைய வருகிற நாட்களில் நாங்கள் அதன்படி நடக்க பிரயாசப்பட்ட ஆண்டவரே, காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது ராஜா. நாங்களோ இன்னும் மாறாத மனிதர்களா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசும்போது எங்களுடைய ஆத்துமை தொடமடியா உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கும் மட்டும் அல்ல ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத அநேக ஆத்துமாக்களுக்கு நாங்கள் சொல்லும்படியாகும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் நாங்கள் கடந்து போகாதபடி உம்முடைய தேவ ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் கடந்து போகத்தக்க நீர் கிருபை தாரும். பேசின தாசனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்முடைய ஞானத்தை கொடுத்து இன்னும் ஆண்டவரே ஆவின் அபிஷேகத்தோடு உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியா இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, தொடங்க முதல் ஆண்டவர் இந்த முடி பரிந்தும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து உடைய சமூகத்தில் வந்து துதிக்க அந்த கிருபை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் அமைக்க செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்து இன்புள்ள நாமத்தினால கேட்கிற எங்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.